கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்திறங்கிய பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் வழியாக மதுராந்தகம் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கி கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். அவர் எத்தனை மணிக்கு சரியாக அங்கே சென்றடைகிறார்? எவ்வளவு மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது? கூட்டத்தின் முக்கிய விவரங்கள் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர், இன்னும் சொல்ல வேண்டால் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏ.சி. சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாவேந்தர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மேடையில் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கிறார். ஒருவேளை இந்த சுற்றுச்சூழல் மற்றும் வாகன அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேக மூட்டத்தின் காரணமாக ஏதேனும் ஹெலிகாப்டர் பயணம் மேற்கொள்வதில் விமான நிலையத்தில் பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டரில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் அரசியல் வரலாற்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டம் அமையும் என பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழல் தான் தற்போது நிலவை கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நாளுக்கான கால அவகாசம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கட்டில் இருந்து இணையலாம் என்ற ஒரு அழைப்பை ஏற்று அண்மையில் மற்றும் சுமார் 5 முதல் 6 கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களை தாமாக முன்னிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெறக்கூடிய இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் அமையும் என தமிழக மக்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி மற்றும் திமுக அரசு ஊழல் முறைகேடு புகார்கள் பட்டியலிட்டு பேசுகிறார். குறிப்பாக அவர்கள் நேர்மையாக, நியாயமாக, ஜனநாயக ரீதியில் மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கைகளுக்கு மாறாக ஒரு குடும்பம் மட்டுமே திட்டமிட்டு தமிழகத்தை ஆட்சி செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் கடந்த முறை வரும்போது பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையிலும், குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை என துறை வாரியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் குறித்தும் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி இல்லை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது மிகப்பெரிய வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலும் இந்திய அளவில் பாஜக தலைமையிலும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் பங்கேற்கக்கூடிய
முதல் பொதுக்கூட்டம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் மோடி என்ன மாதிரியான உரைகளை ஆற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது சாதாரண பொதுமக்களும் அங்கு கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து அங்கு கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 5 லட்சம் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கூடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பாஜக தலைமை தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் அதற்கு அதிகமான கூட்டம் வருவதை நம்மால் பார்க்க முடிவதாக அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் நம்முடைய செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் வீடியோ காட்சி மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டம் அந்த பிரதமர் மோடி தலைமையிலான நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் இடத்திற்கு பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக செல்ல இருக்கிறார். அங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்று பேச இருக்கிறார்கள். தமிழகத்தில் அனைத்து இத்தகைய பெரும் கட்சிகள் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழகத்தில் அனைத்து ஒரே இருக்கிறது. எனவே அதனை செயல்படுத்தக்கூடிய வகையில் தற்போது தொடக்க புள்ளியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பம்பரமாக சுழன்று கட்சி பணியை ஆற்றி தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் தேர்தல் பணியாற்றுவதற்கு தேவையான பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடிய வகையிலும் பிரதமர் மோடியினுடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 20 முதல் 30 நிமிடங்களுக்குள்ளாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துக்கு பிரதமர் மோடி செல்லும் பட்சத்தில் அடுத்த 1.5 மணி நேரத்திற்கு அந்த பொதுக்கூட்டம் கூட்டப்படுவதற்கான பிரதமருடைய நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானம் மூலமாக தன்னுடைய டெல்லியை நோக்கி புறப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.